அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 11/8/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து ரொம்ப நம்மளுக்கு ஓப்பன் வந்து ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு மூமெண்ட்டு அப்சைடு ட்ரெண்டு அப்சைடு மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எதை வச்சும் போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் வந்து ஓப்பன் டு லோ டு ஹை வந்து நம்மளுக்கு ஒரு 250 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்சில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ நிற்கிறாங்க அப்படின்னாவே எஸ்டர்டே லோவுக்கு எபோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ நிற்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு இந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ரிவீஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். நம்ம இதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல போனோட்டி நம்ம டேபிள் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு அப்ளை பண்ணுறப்ப மேலே தான் போகிற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு இம்பேக்ட்டு அப்சைடு கிடச்சிருந்தது. அப்போ எதை வச்சும் பெருக்காங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு இந்த R1 ப்ளஸ் R2 இந்த நியரஸ்ட்டாக இதை வந்து இப்போ டச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நியரஸ்ட்டாக போகிறப்பே நம்மளுக்கு 24/600 காலன் போட்டு வந்து நம்மளுக்கு மீட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்களா இந்த மாதிரி இதை செக் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்கிறப்ப ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு மேலே தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகணும். அப்போ மேலே க்ரியேட் ஆகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட்டு. அப்போ லோவை ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பனுக்கு கீழேயா ஓப்பனுக்கு மேலேயா அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட்டு இந்த பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு திட்டத்தட்ட நம்மளுக்கு லோ டு ஹை இப்போ 55,000 நம்மளுக்கு மார்க்கெட் திரும்பியிருக்காங்க அப்படின்னாலுமே 55,500 ஒன் டே ரேஞ்சுன்னு நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஆவரேஜாக ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ எதை வச்சும் போயிருக்காங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹை நியரஸ்ட்டாக நம்மளுக்கு போயிருக்காங்க. 55,600 வச்சும் 55,575 வச்சு நம்மளுக்கு மார்க்கெட்டு அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஓப்பனுக்கு கீழே ஓப்பனுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸு நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். எல்லாமே இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஃபில் பண்ணுங்கள். எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் ஆகணுட்டி எஸ்டர்டே லோவுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோவும் மார்க்கெட் இருந்தாவே மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கான வழி வகுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல போனோட்டி நல்ல ஒரு ரிஜெக்ஷன். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு போனோட்டி ஒரு செல்லிங் ப்ரெஷர் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு திருப்பி இந்த எகைன் வந்து இந்த R1 வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணுறப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜியை உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு இங்கேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து இந்த இடத்துலேருந்து கிடச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துக்கு போகிறப்ப எந்த மாதிரிலாம் ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தாவே நல்ல ஒரு இம்பேக்ட்டு இந்த மார்க்கெட்டில் நம்மளால் பிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் காலையிலேயே கொடுத்துருந்தோம். எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ இவ்வளோ தூரம் இங்கேருந்து போனோட்டி இங்கே ஒரு ரிஜெக்ஷனு திருப்பி இதை பிரேக் பண்ணுறப்ப அடுத்த டார்கெட்டு நம்ம தாராளமாக கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். இங்கேருந்து இதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு இதில் கிடச்சிருந்தது சென்செக்ஸ்லேயும். ஓகேங்களா? அப்போ லோ டு ஹை பாருங்கள் 79,770 நம்மளுக்கு லோ ஹை பார்த்தீங்கன்னா 80,549 கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் நம்மளுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க ஒன் டே ரேஞ்ச். இதெல்லாம் பெரிய பாயிண்ட். ஒன் டே ரேஞ்ச் வந்து சென்செக்ஸில் 800 பாயிண்ட். அது நாளைக்கு 0 to 0 வேறு இருக்குது. அப்போ ப்ரீமியம்லாம் நல்ல லோவில் இருந்து நம்மளுக்கு ஹை வந்து போயிருக்கோம். ஓகேங்களா? 50 ரூபா லோ வச்சுட்டு 150 ரூபா லோ ஹை வந்து போயிருக்கிற ப்ரீமியம்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு நடந்திருந்தது.
எதுலனா சென்செக்ஸில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீமியம் சொல்லியிருந்தோம் நிஃப்டிக்கு. இந்த ப்ரீமியம் 24,650 புட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த 230 வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இந்த 230 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நல்ல அடுத்த டார்கெட் வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 148 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காலையில் ஓப்பன் ஆகுறாங்க, ப்ரீவியஸ்க்கு பிலோ இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ வந்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன். இந்த இடத்துல வரப்போ ஏன் இந்த மாதிரி இப்போ இங்கேருந்து வரப்போ நம்ம சப்போர்ட் இங்கே சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துக்கு வரப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு நம்ம இதை வேற ஒரு ஸ்ட்ரைக்கோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த ஸ்ட்ரைக்லாம் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த சப்போர்ட்டுக்குலாம் வந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக்கு அங்கேருந்து ஜம்ப் போகுது அப்படின்னா இதை நம்ம ஒரு செல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரப்போ நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். அந்த மற்ற ஸ்ட்ரைக்கு சப்போர்ட்டுக்கு வரப்போ இதையும் நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எந்த ஒரு பேனிக் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம இங்கே செல் பண்ணினா திருப்பி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே இப்போ இவங்க க்ளோசிங் கொடுக்கல அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இதில் கிடச்சிது. அடுத்தடுத்த சப்போர்ட்டை உடைக்கிறப்ப இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. நம்ம கொடுக்குற வேல்யூ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டிலையும் 55,800 புட்டு எக்காரணத்தை கொண்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ ட்ரேட் ஆகக்கூடாது. அதுவும் இந்த 806ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணாங்கன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 630 ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இங்கே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் காலையில் வந்தாங்க. இன்னும் 949லேருந்து 806 எங்கேயுமே நிற்கல. 806க்கு பிரேக் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்க. திருப்பி அகைன் 900 வச்சும் மார்க்கெட் போணுச்சு. சரி, இந்த ப்ரைஸ் வந்து 900 வச்சும் போனாங்க. இங்கேருந்து 100 பாயிண்ட் அப் ட்ரெண்டு 100 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. திருப்பி இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி இங்கே ஒரு சைடுவே போயிட்டு இந்த ஏரியா 806க்கு மேலே அதுக்கப்புறமேல் இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. ஓகேங்களா. 806க்கு மேலே அவங்க சஸ்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு அங்கேருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால். ஸ்லோவாக தான் இறங்கியிருக்காங்க. பெருசாக சடனாக மூவ்மெண்ட் கொடுக்கல. பட் ஆனால் இந்த 630 நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்ட்டு வர்றதுக்கான இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ்னு சொல்லியிருந்தோம். 644 வச்சும் வந்திருக்காங்க. இதெல்லாம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு கொடுத்துட்டோம். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரைக் இதுக்கு கீழே இருந்தாங்கன்னா இதுக்கு இந்த சப்போர்ட்டாக இருக்கும். அது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து இதை தான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த ஸ்ட்ரைக்குக்கு 80,700 புட்டு எக்காரணத்தை கொண்டும் 797க்கு மேலேயும் இந்த நம்மளுக்கு 900க்கு மேலேயும் நின்னாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு புட் சைடு கிடைக்கும். மார்க்கெட்டு டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரைக்கு கீழே வராங்க, நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னாவே மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்புதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து இந்த இடத்துக்கு வரப்போ ஏன் இங்கே ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இதை மற்ற ஒரு இந்த ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அவங்க சப்போர்ட்டுக்கு வரப்போ இது வித்துறணும். இங்கே தான் வருவாங்க அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இங்கே வராமல் திருப்பி இப்படி போகிறாங்க இல்லையா, அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு பேனிக் கிரியேட் ஆகும் நம்மளுக்கே. சப்போஸ் மேலே போயிட்டாங்கன்னா என்ன ஹெவியாக லாஸ் வரும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ இங்கே வந்துட்டு இங்கே போகிறப்ப திருப்பி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆக முடியல. அங்கேருந்து கீழே வந்தாங்க. கீழே வரப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளுக்கு 630 ஃபஸ்ட்டு சப்போர்ட். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பற்றி பார்த்தீங்கன்னா 371. இப்போ இந்த இடத்துக்கு வரப்போ ரியாக்ட் ஆகியிருக்காங்களா மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து இங்கே வரப்போ ஒரு செல்லிங் ப்ரெஸ்ஸில் வந்தாங்க. திருப்பி இங்கே மேலே போகிறாங்க. இதை பிரேக் பண்ண முடியல. திருப்பி கீழே வராங்க. திருப்பி மேலே போகிறாங்க. இதனால் இந்த 630க்கு மேலே இவங்களால சஸ்டெயின் ஆக முடியல. அப்போ அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் கொடுக்குறாங்க. செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. எதை வச்சு கீழே வந்திருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா எந்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் கணிக்க முடியுமா? மார்க்கெட் பிஃபோராக ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? ஒரு 800லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வச்சு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கங்க. எவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் வருது ஒரு ஸ்ட்ரைக்கில். ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில்
500 பாயிண்ட்டுங்கிறது ஒரு செல்லர் வியூவில் பார்க்குறப்ப கிடைக்கிது. அப்போ ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து அதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அத கண்டுபிடிச்சாலும் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ண முடியுமா? அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எந்த மாரி ரியாக்ட் ஆயிட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. அது இல்லாம இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டேபிள் வந்து நீங்க அதில அனலைஸ் பண்ணுங்க. இதில நெறைய ரிசல்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இத நீங்க எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா பில்டப் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் இதில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது ஸ்ட்ராட்டஜியா நீங்க பில்டப் பண்ணணும். ஆனா 1/2 அன் ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மார்க்கெட் முடிஞ்சொட்டி, இதில வந்து நீங்க செக் பண்ணுனீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். லோட் ஆயிட்டிருக்கு. இந்த 5 காலத்துக்குள்ள தான் இருக்குது. வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். வெ வெ ஆனா டேட்டா தான். இது எல்லாமே டேட்டா தான் நம்மளுக்கு. இந்த 5 ஸ்ட்ரைக்குக்குள்ள இந்த 5 ஸ்ட்ரைக்ல எந்தெந்த ஸ்ட்ரைக் இருக்கு, மார்க்கெட் எங்க ரியாக்ட் ஆயிட்டிருக்கு. இத ஒண்டி நீங்க பார்த்தீங்கன்னாவே, இதில நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃப நீங்க பில்டப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இத மாரி பாருங்க. நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். நன்றி. வணக்கம்.